அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். சென்ற வாரம் போட்டிருந்த வீடியோவுக்கு ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். அந்த கமெண்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய வீடியோ கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படிங்கும்போது நான் அதான் சொல்ல வந்தேன், அந்த பாப்பாக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, பாப்பா நீ இதெல்லாம் விட்டுரு, இதுவரைக்கும் செய்யற முயற்சி எல்லாம் விட்டு. என்ன காரணம்? கவலைக்கு என்ன காரணம்? பயப்படுற என்ன காரணம்? குழப்பத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப மன சோர்வடைஞ்சு குழப்பமாயி கவலையில மூழ்கி போய் வெறுத்து போய் வெறுப்பு ஏற்பட்டு என்னடா இப்படி இருக்கே, ஒண்ணுமே சரியில்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே, எவ்வளவு முயற்சி பண்ணி நடக்கலையே அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு கவலை, குழப்பம், பயம், வெறுப்பு, வேதனை, சலிப்பு எல்லாமே ஏற்படும். அப்படிங்கும்போது அவங்க மனசு உடைஞ்சு மனசுல ஒரு நம்பிக்கை எல்லாம் போய் நம்பிக்கை பூரா போயிடுது. ஒரு வெறுப்பு ஏற்படுது, ஒரு விருப்பம் இல்லாம எதுவுமே பிடிக்கல, இந்த உலகமே பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல போது அவங்க வந்து ஒரு தற்கொலை முயற்சி கூட, ஒரு சூசைட் அட்டன் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாமே அதுதான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னையே எடுத்துங்களேன், சுத்தி நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மள கவலைப்படுத்தணும், ஏன்னா எப்படியாவது கவலைப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. மக்களும் சரி, சூழ்நிலை எல்லாமே நம்மள கவலைப்படுத்துறதுக்காக தான் நம்மள முயற்சி பண்ணுது. இந்த மாயாங்கிறது நம்மள எப்படியாவது கவலைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிதான். குழப்பி விட்டுறலாமா, இல்ல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி பயமுறுத்தலாமா, இது மாதிரி நெகட்டிவானதை கொண்டு போயிடலாம் அப்படிங்கறதையே தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த உலகம். வந்து இந்த உலகம் தானே, மாயா பிசாசு நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. எப்படி சிவன் இருக்கிறது நம்புறோம் இல்லையா, சிவன் இருக்கிறது நம்ப மாட்டாங்க, பிசாசு இருக்கிறது நம்ப மாட்டாங்க. ரெண்டுமே இருக்கு. மாயாங்கிற பிசாசு ஏன்னா அது வந்து ஆப்போசிட்டா வேலை செய்யுது, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப கூட ஒரு விவேகானந்தர் சொன்ன பொன்மொழி கேட்டேன். அது வந்து கடவுளுங்கிறவரு எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவரா இருக்கிறார், நன்மை தான் செய்வாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் என்ன ஆசைப்படுறாரு? கடவுள் என்ன ஆசைப்படுறாரு? எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாம் சுகமா ஆனந்தமா இன்பமாவே சந்தோஷம் நல்லா இருக்கணும், நல்லா ஒரு ஆரோக்கியமா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மன சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி வேற என்ன, வந்து எல்லாரும் பவர்னா பவர்ஃபுல், பவர் இருந்தாலும் எல்லாம் வேலை செய்ய முடியும். உடம்புல ஒரு தெம்பு, சக்தி, ஆற்றல் இருந்ததுன்னு எல்லாம் செயல்பட முடியும். எந்த ஆற்றலும் இல்ல, உடம்புலயும் இல்ல, மனசுலயும் எப்படி என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியும். அப்ப ரெண்டுலயுமே ஒரு பவர், ஒரு குறிப்பிட்ட தேவையான பவர் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஒரு பாதுகாப்பு, எல்லாம் பாதுகாப்போட நல்லா பவர்ஃபுல்லா எல்லாருமே வந்து சந்தோஷமா சுகமா, அதாவது இன்பமா சுகமா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல ஆயுள், நீண்ட ஆயுள், எல்லாம் நல்லா இருக்கணும், சண்டை போட்டுக்க கூடாது, இப்படிலாம் கடவுள் விரும்புறது இதுதான். ஆனா அந்த பிசாசுன்னு சொல்ற மாயாங்கிறது அது வந்து என்ன செய்யுது, நீ வந்து என்ன சொல்ல போனா கடவுள் வந்து நீ தெளிவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு, நீ குழப்பத்துல இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாரு. எப்பயுமே தெளிவா அப்படி இருக்கணும், சந்தோஷமா தெளிவா இருக்கணும்னு அப்படிதான் ஆசைப்படுவாரு. செல்வ செழிப்பு, நீ நல்லா செல்வ செழிப்போட, பணம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல, ட்ரெஸ் இல்ல, எனக்கு வந்து வீடு இல்ல, அது இல்ல, கார் இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாமே இருக்கு, நாங்க எந்த குறையும் இல்ல, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் கடவுள் கொண்டு போவாரு. ஆனா பிசாசு வந்து பாரு, அது இல்ல, இந்த அவனப்பாரு இவனப்பாரு, உன்கிட்ட கார் இல்ல, உன்கிட்ட வீடு இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லி ஏதோ ஒரு இல்லாத ஒண்ணு சொல்லி நம்மள என்ன பண்ணுவான், நம்மள கவலைப்படுத்தி பயமுறுத்துறது. இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல வந்து நீ இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் பயமுறுத்துறது. இப்படி எல்லாம் வந்து கடந்து போன விஷயங்களை ஞாபகப்படுத்துறது. இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு. இதே மாதிரி பிசாசு வந்து உன்னை என்ன பண்ணுது, கவலைப்படுத்துது, கஷ்டப்படுத்துது, பொறாமப்பட வைக்குது, பொறாம, அப்புறம் குழப்பி விட்டுட்டே இருக்கும், பயமுறுத்தும். இப்படி நெகட்டிவான விஷயங்களே கொண்டு வந்து அவன் நீ வந்து கஷ்டப்படணும், கவலைப்படணும்,
இல்லாத எது சிந்திக்கணும். இது இல்லைன்னு இல்லைன்னு திருப்தியா இருக்கக்கூடாது. திருப்தியா இல்லாம ஒரு ஒரு விரக்தியா இல்லையே அது இல்லையேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு சலிப்பு வெறுப்பு நல்லா கண்ணீர் அது அழுகணும். கண்ணீர் விட்டு இப்படி கண்ணு சிவந்து போய் தூக்கம் வராம நிம்மதி இல்லாம ஏன்னா எல்லாமே காலி பண்ணிடும். உனக்கு நிம்மதியே இருக்காது. அப்ப நிம்மதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அமைதி நிம்மதி இருக்காது. உனக்கு எந்த பாதுகாப்பு உணர்வும் இருக்காது. பாதுகாப்பா இருக்கிறோம், நம்ம சேஃப்டியா இருக்கிறோம், நமக்கு எந்த கவலையும் இல்ல, நம்ம பத்திரமா இருக்கிறோங்கிறதும் வராது. என்ன ஆகுமோ ஏதோமுங்கிற அந்த திகில் உண்டாயிடும். என்ன எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அதுதான் பிசாசு கொண்டு வரது பூரா நெகட்டிவ். இப்ப கடவுள் எப்படி நன்மை செய்யற அது மாதிரி இந்த பிசாசு கெடுக்கும், இந்த மனசை கெடுக்கும். கெட்ட விஷயங்களை தான் செய்ய வைக்கும். இப்போ உதாரணமா சாராயம் குடிக்கிறது அல்லது ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக்கி உன்னை அடிமையா வச்சிருக்கும். கடவுள் நீ சுதந்திரமா இருக்க சொல்றாரு. யாருக்கும் நீ அடிமையா இருக்க வேண்டாம். எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நீ அடிமையா இருக்க வேண்டாம். மனசுக்கே நீ அடிமையா இல்ல இருக்கக்கூடாது. மனமோன போக்கெல்லாம் போயிட்டு மனசு சில விஷயங்கள் அடிமையா இருக்கும். உடம்புங்கிறது சில விஷயங்கள் அடிமையா இருக்கும். அப்படி எதுக்குமே நீ அடிமை கிடையாது. எல்லா வகையிலும் சுதந்திரமா இருக்கிறது தான் கடவுள் சொல்லுவாரு. ஆனா இந்த பிசாசு நீ எல்லா விஷயத்துக்கும் நீ அடிமையா இருக்கணும். எது எடுத்தாலும் நீ அடிமை. உடம்புல நிறைய விஷயங்களுக்கு அடிமை. அது மாதிரி இந்த மனசு சம்பந்தப்பட்டதும் நிறைய விஷயங்களுக்கு அடிமை. ஆமா, ஆசை, நிறைய ஆசைப்படுறது. ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஆசைன்னா அதை எடுத்து முக்கியமா செயல்பட்டா நம்ம கண்டிப்பா அதுல போக்கஸ் பண்ணும்போது வெற்றி அடைஞ்சிருவோம். ஆனா ஒரு 4-5 ஆசை அல்லது 10 ஆசை எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு எதையுமே ஒழுங்கா செய்யாம ஒரே குழப்பமாயிரும். அப்ப என்ன ஆகும்? எல்லாத்துலயும் ஆசை. அப்ப நம்ம ஒவ்வொரு வேலையா செய்யணும், வேலையை செஞ்சு முடிச்சிடணும். ஒரு ஆசையை எடுத்துட்டு அந்த ஒரு வேலையை எடுத்துட்டு சிறப்பா சூப்பரா செஞ்சு முடிச்சிடணும். அதுலயே நம்ம போக்கஸ் பூரா முழு கவனம் செலுத்தி அந்த வேலையில மட்டும் முழுமையா செஞ்சு முடிச்சுட்டு அதை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைய ஒரு ஒரு நிதானமா பொறுமையா அவசரம் படபடப்பு இல்லாம சந்தோஷமா அந்த வேலையை நம்ம கரெக்டா செய்யணும்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த வேலையும் அடுத்த வேலையும் கரெக்டா செஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு பல ஆசைகள் பல வேலைகளை வச்சுக்கிட்டு அப்ப என்ன ஆகும்? எல்லாமே இதாயிடும். அப்ப நம்ம ஒரே குழப்பமாயி என்னடா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்க்கு போயிடுவோம். ஒண்ணு கூட சரி நடக்க மாட்டேங்குதுன்ட்டு. அதனால அந்த மாதிரிலாம் இந்த பிசாசு நிறைய ஆசைகளை கொடுக்கும். நெகட்டிவா என்னென்ன இருக்கோ ஒரு ஆசை நம்ம என்ன முடியுமோ அதான் நம்ம செய்யணும். முடியாத விஷயங்களை எடுத்து போட்டுக்கிட்டு நடக்காத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நடக்காத விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்ப அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன பிரயோஜனம், என்ன பலன் இருக்கு? ஒரு பலனும் இருக்காது. அதனோட பலன் விரக்தி அடைஞ்சு மனசு குழப்பம் அடைஞ்சிடும். மனசுல நிம்மதி போயிடும். அடிப்படை நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், திருப்தி இருக்காது, சாட்டிஸ்பாக்சன் திருப்தி இருக்காது. அதனால அதுதான் ஆப்போசிட்டா பிசாசு பண்ணக்கூடிய மாயாங்க. இப்ப நம்ம இல்லன்னு நினைக்கிறான் நிறைய பேர், கடவுளே இல்லங்கிறான். அப்புறம் எங்க மாயா இருக்கிறது தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் இருக்கிறது 100% கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான். நம்பினாதான் அடுத்த கட்டமா போவோம். அப்ப நம்ம கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் உங்ககிட்ட என்ன ஆசைப்படுறாரு, என்ன விரும்புறாரு, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவார் அவரு. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது ஒரு சிலர் கேள்வி கேட்கறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, கடவுளுக்கு விரும்புறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. கடவுள் என்ன விரும்புறாரு உங்ககிட்ட? அது அவர் என்ன செய்யறாருன்னா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நீ திருப்தியா இருக்கிறதுக்கு, நீ தெளிவா இருக்கிறதுக்கு எப்படி ஒரு வேலை எப்படி செஞ்சு அதை முழு பலனும் அடையணும். அதாவது மிக உயர்ந்த லாபம், எல்லா வகையிலும் நீ மிக உயர்ந்த லாபம் அடையணும் அப்படிங்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது சொல்லி கொடுப்பாரு. அவர் டீச்சர், அவர் குரு. அதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குரு, ஆலோசனை சொல்லக்கூடியவர். உனக்கு ஐடியா, சரியா? உனக்கு ஐடியா சொல்லக்கூடியவர் தான் சிவன், கடவுள். அப்படின்னு உனக்கு என்ன ஐடியா சொல்லுவாரு? நீ நல்லா இருக்கிறதுக்கு பிரசன்ட்ல இந்த வினாடியில இன்னைக்கு டுடே இப்ப நீ நல்லா இருக்கணும், சரியா? இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும், நல்ல ஒரு விழிப்புணர்வு நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா விழிப்புணர்வுனா என்னன்னாக்க, நீ அவரை மறக்காம இருக்கணும். அவர் சுயநலத்துக்காக சொல்லல, கடவுளை நீ நினைச்சுக்கிட்டு சொல்றதுக்காக இல்ல. அப்படி எடுத்துக்க கூடாது. அவரை மறக்காம இருக்கு நமக்கு தான் நல்லது இல்லையா? அதனால அவரை மறக்காம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கடவுள் உனக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கிற,
உனக்கு உனக்கு கடவுள் வந்து உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? அது என்னன்னா நீ ஃபாலோ பண்ணணும். எது முக்கியமான விஷயம் என்ன அதுக்கு? இப்ப கடவுள் வந்து உனக்கு உதவி செய்யணும், அவருக்கு பிடிச்சது நீ செய்யணும்னு நினைக்கிற. சில பேர் என்ன சொல்றாங்க, கடவுளுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு வந்து பிடிச்சது பிடிக்காது அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு வந்து எல்லாருமே சமம்தான். இப்ப ஒருத்த வந்து ஒரு கஷ்டம் வேதனைங்கும் போது கடவுள் நம்பிக்கையில எப்படி வேற வழியே இல்ல, அவரு வேற கதி இல்ல வழி இல்ல அப்படிங்கும்போது, கடவுளே என்னை காப்பாத்து, நான் உன்னை வந்து வணங்கல ஆனாலும் அவன் முழு மனதோட என்ன பண்றான், கத்தி கதறி கூப்பாடு போட்டு கூப்பிடுறான், சாமியை நான் கஷ்டத்துல நீ காப்பாத்துங்க, வேற வழியே இல்லை, நீங்க தான் வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுட்டு நீங்க தான் எப்படியாவது காப்பாத்துக்கு சாமின்னு கதறான். அவர் நோக்கி கூப்பிடும் போது உடனே ஓடி வந்து பாப்பாரு. ஏன்னு சொல்றேன்னா, அவருக்கு வந்து கடவுளுக்கு வந்து எல்லாருமே சமம்தான். யாரு அவர் நோக்கி உண்மையா கூப்பிடுறாங்களோ, உண்மையாவே அவன் வந்து ஓடி வரணும். கண்டிப்பா அவன் அந்த மனசை பார்த்துட்டு அவனுடைய கணக்கு வழக்கெல்லாம் பாப்பாரு, எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கறான், உண்மையிலேயே அவன் அவர் நோக்கி கூப்பிடுறாங்க போது கண்டிப்பா அவனுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். சரியா? கண்டிப்பா செய்வார். இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், உதவி செய்வார். ஆனா நம்ம அதுக்கு என்ன தகுதி சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்றேன், நான் அடிக்கடி சொல்றதுதான், 100க்கு 100 பாயிண்ட். சரியா? 100க்கு 100 பாயிண்ட் கொண்டு வரணும். நீ ஒவ்வொன்றுலயும் 100க்கு 100 பாயிண்ட் கொண்டுட்டு வா. சரியா? இப்போ உதாரணமா சந்தோஷமா இருக்குன்னா 100க்கு சந்தோஷமா இரு, சந்தோஷமா இருந்தே நீ ஆகணும். நீ வாழ்ந்தாகணுமா, நீ வாழ்ந்தே ஆகணும், சந்தோஷமா இருந்தே ஆகணும். அது ஒரு 100க்கு 100 பாயிண்டா. அதே மாதிரி திருப்தினாக்க எல்லாமே இருக்கு, எதுவுமே தேவையில்லை. அந்த நாலேஜ், அதாவது திருப்தினா என்ன, திருப்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதான் நாலேஜ். ஞானம்னா என்ன, எல்லாமே ஞானம் தான். ஆனா கடைசியா இருக்கக்கூடிய ஞானத்தை சொல்றேன், நீதான் சிவம், அது கடைசியா இருக்கக்கூடிய ஞானம். இருந்தாலும் திருப்தினா என்ன அது தெரியாது, நிறைய பேருக்கு புரியாது. திருப்தியாவே உனக்கு திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது, திருப்தியா இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா, திருப்தினா அந்த நாலேஜ், அதை பத்திய ஞானம். திருப்தினா என்ன அப்படின்னா, எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையே இல்லை அப்படிங்கறதுதான் வந்து அந்த திருப்திங்கிற வார்த்தைக்கு ஞானம். சரியா? அந்த அர்த்தம். அதே மாதிரி இப்ப நான் யார் அப்படிங்கிறாங்க. நான் யாருன்னு பாத்துட்டே போனா, உடம்பானா உடம்பும் கிடையாது, மனசானா மனசும் கிடையாது, உயிரானா உயிரும் கிடையாது. நம்ம யாருன்னு பார்த்தா ஒரு உயிர்னு தெரியும், கண்ணுக்கு தெரியாது, புள்ளியா இருக்குன்னு தெரியும். அந்த புள்ளி எங்கடா இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா கடவுள். இதுக்கு லிங்க் ஆகி அதெல்லாம் ஒன்னாதான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நான் யாருன்னு பாத்துட்டே போனா கடைசியில இந்த அண்டுல நம்ம இந்த முனையில நம்ம இருப்போம், அந்த முனையில அவர் இருப்பாரு. ஒரே ஒரு குச்சி தான், ஒரே ஒரு கோல், ஒரு குச்சி. அந்த ஒரு முனையில நம்ம இருப்போம், இன்னொரு முனையில அவர் இருப்பாரு. அப்ப என்ன ஒன்னாதான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம யாருன்னு பார்த்தா நம்ம ஒரு கடுக்கிற புள்ளி, ரைட்டா? அதான் ஞானம். அந்த புள்ளி வந்து பொட்டு வைக்கிற இடத்துல இருக்கு, மையமா இருக்கு, தலையில ஹெட்ல பொட்டு வைக்கிற இடத்துக்கு நேரம் உள்ளார இருக்கு இந்த உயிர். ஏன்னா நம்ம ஒரு புள்ளி. அப்ப நான் யாருன்னா ஒரு புள்ளி, அந்த புள்ளி வந்து கடவுளோட இணைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அப்படிங்கும்போது கடைசியை போய் பார்த்தா நம்ம சிவமா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? நம்ம யாரும் பார்த்துட்டே போனோம்னா கடைசியில சிவமா இருப்போம். சிவமா இருக்கும்போது நம்ம சும்மா இருப்போம். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கியமானது எதுனா ஞானம். கடைசியா இருக்கக்கூடிய ஞானம், நாலேஜ் ஃபுல் அப்படின்னா கடைசியா இருக்கக்கூடிய நாலேஜ் எது? ஞானம். எது? நம்ம தான் சிவம், கடைசியா இருக்கிறது. அப்போ அதுக்கு பின்னாடி அதை ஒட்டியே, அது ஒரு பறவையோட இரண்டு ரெக்கைகள். அது மாதிரி எப்படி இந்த ஞானம், கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஞானம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு நாணயத்தோட ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம இந்த ஞானம்னா நம்ம தான் சிவன் சொல்றோம். அப்ப என்ன செய்யணும், நம்ம சும்மா இருக்கணும். புரியுதா? நீ சும்மா இருக்கும்போது சிவமா இருக்கிற. சரியா? நீ சும்மா இருக்கும்போது சிவமா இருக்க. அப்போ சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் மெடிடேஷன், தியானம். அப்ப நீ சும்மா இருக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த திருப்தியா இருக்கும் போது நீ சும்மா இருக்க முடியும். சரியா? அப்ப எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை, எதுவுமே சிந்திக்க தேவையில்லை. அதைத்தான் வந்து சொல்லற சும்மா இருங்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் வந்து சொல்லற சும்மா இரு. அப்ப என்ன சும்மா இருனா அதான் தியானம், மெடிடேஷன். இப்ப சொல்லற சும்மா இருடான்னா என்ன அர்த்தம்? நீ மெடிடேஷன் பண்ணுடா, சும்மா இருடா, நீ மெடிடேஷன் பண்ணு. சரியா? அதான் புரிஞ்சுக்கணும். அப்ப மெடிடேஷன், தியானம்னா சும்மா இருக்கிறது. அப்ப சும்மா இருக்கிறதுல நிலைச்சு இருக்கணும், அப்படியே சும்மாவே இருக்கணும். அதுக்கு பேரு தான் பொறுமை. பொறுமைனா என்ன? அந்த சும்மா இருக்கிறதுல நீ நிலைச்சிருக்க பத்தியா, அப்படியே சும்மாவே இருக்க பத்தியா,
அதுதான் பொறுமை. எல்லையற்ற பொறுமைன்னா எல்லையில்லாத பொறுமைனா நிலைச்சிருக்கணும் அதான் பொறுமை. அப்ப இந்த சும்மா இருக்கிறதுல நிலைச்சு இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ற. அப்ப முயற்சி பண்றதுல அதான் மெடிடேஷன். அப்ப அது செய்யணும்னா மெயினா புரிஞ்சுக்கொண்டு எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை. சிவன் இருக்கிறாரு, எனக்கு இன்பமா இருக்கேன், சுகமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், ஃபுல் பவர், எனக்கு போதுமான பவர் இருக்கு, எனக்கு பாதுகாப்பு இருக்கு, எனக்கு இருக்கு செல்வ செழிப்போட எல்லாமே இருக்கு, என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நீ நினைக்கணும் உடம்புல பல பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் நான் நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கணும். சரியா? அப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு கூட அடிபட்டுச்சு. அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமா கீழே விழுந்து 3 தடவை 4 தடவை பிறண்டுறேன். அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி 2 பிறண்டதுனால ஒன்னும் தப்பிச்சிட்டேன். ஒரே இடத்துல மடார் அடிச்சா தலையை அடிச்சா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப உருண்டுட்டே போனதுனால தப்பிச்சிட்டேன். அப்ப முகத்துல எல்லாம் காயம், தலையில காயம், கை ரெண்டு கையும் காயம், 2 காலும் காயம், எல்லாம் முழங்களவு காயமாயிருச்சு, எல்லாம் காயமாயிருச்சு. அப்படிங்கும்போது நான் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறேன், அப்படியே சிரிக்கிறேன். என்ன சாதாரண ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நினைக்கிறேன் 100 இதெல்லாம் ஒண்ணுமே, இதெல்லாம் சிரிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் சாதாரணப்பா, ஒண்ணுமே இல்ல, இதோட எல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் பாத்துரு, இது என்ன ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்ன பாருங்க. அவங்க 2 நாள்ல சரியா போச்சு. ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், டாக்டர் அதுலயே இருந்து உங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. அப்படி இல்ல, இதை விட பெரிய பெரிய பிரச்சனையை பாக்குறோம்ல, இது சாதாரணமா போச்சு. அதுலயும் காப்பாத்துறாரு, உன்னை உருட்டி விட்டதுனால நீ தப்பிக்கிற, சாமி உருட்டி விட்டுருச்சு. ஏன்னா அப்ப காயத்தோட காயம் 2 நாள்ல சரியா போச்சு. அந்த பிரச்சனை 2 நாள்ல சரியாயிடுச்சு. ஆனா இத ரொம்ப பெருசு, அடிபட்டுட்டோமே, இப்படி எல்லாம் அடிபட்டு வலிக்குது அப்படின்னு நினைச்சோம்னா, அதை நினைச்சு கவலைப்பட்டோம்னா, ஐயோ அடிபட்டுருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னாக்க இந்த செகண்ட் என்ன ஆச்சு, அவ்வளவுதான். அதே நினைச்சிட்டு இருந்தோம், என்ன ஆச்சு, அது 2 மாசம், உண்மையிலே 2 மாசம் ஆக வேண்டியது 2 மாசம் ஆகும். ஆனா 2 மாசம் ஆகுதுல இப்ப சரியாகிறது 2 நாள்ல சரியாயிருச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எப்படா சரியாச்சுன்னு. அப்ப அந்த எண்ணம் பாருங்க, அந்த நம்பிக்கை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி நினைக்கிற பாருங்க, இதெல்லாம் சாதாரண சரியா போகும் அப்படி நினைச்சா பாருங்க, உடனே சரியா போச்சு. அந்த மாதிரிதான் நீங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி நீங்க வரணும், அந்த மாதிரி ஒரு பக்குவம், அதான் உங்க பவர். அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னா இதான், நம்ம அப்படி நினைக்கணும். இப்போ அதான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நல்லாதான் இருக்கு, மனசு நல்லா இருக்கு. மனசுனா என்ன, அது ஒரு கருவின்னு சொல்லிட்டேன். உடம்பு ஒரு கருவிதான், அது நல்லா இருக்குன்னு நினைக்கணும், மனசு நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு மனசே சரியில்லை, எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை அப்படின்னு, மனசுல நிம்மதி இருக்காது. சரியா? மனசுல அது நிம்மதியே இருக்கு. உடம்புனாவே நோய் தான், உடம்புனாவே நோய்கள் பல ஏதோ பிரச்சனை எடுத்துக்கிட்டா ஒண்ணு இல்லைங்க. உனக்கு பசி எடுக்குதுங்க, தண்ணி தாகம் எடுக்குது, அதே நோய் தானே, அது உனக்கு தேவையான தண்ணி தாகம்னா தண்ணி கொடுத்தா சரியா போயிடும். அதே மாதிரி பசிக்குதா சாப்பாடு போடணும். நீ சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியுமா, இல்ல தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா, இல்ல சுவாசிக்காம இருக்க முடியுமா காத்த? அப்ப அது தேவை, அது உடம்புனாவே அது அப்படித்தான். மனசுனா என்ன, மனசுல நிம்மதி வருமானா வராது. எப்ப நிம்மதி உனக்கு கிடைக்கும், சும்மா இருக்கணும். நீ சும்மா இருக்கும் போதுதான் நிம்மதியே வருது. அப்ப எப்ப சும்மா இருப்ப, மனமற்ற நிலை. சும்மா இருக்கிறனாவே நீ மனமற்ற நிலைக்கு போற, மனச கடந்து போற. மனசுங்கிறது உனக்கு ஒரு வேலைக்காரன். சரியா? மனசுங்கிறது உனக்கு ஒரு இது வேலைக்காரன் தான். ஆனா நீ வேலைக்காரன் என்ன பண்ற, எஜமானா நினைச்சுக்கிற, நீ மனம் போன போக்குல எல்லாம் அதுக்கு போற. அப்படிங்கும் போது அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசைப்படுறது, எனக்கு பிடிச்ச விஷயம், இது பிடிக்காத விஷயம். ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப வெறுப்பா, ரொம்ப பிடிக்கல, ரொம்ப வெறுப்பா நினைச்சு சிந்தனை பண்ணாலும் மாட்டிக்குவோம் அதுல, சிக்குவோம். அதே மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயத்த எடுத்தேன்னு மாட்டிக்குவேன். அதனால எதையுமே வெறுக்கவும் கூடாது, எதையும் விரும்பவும் கூடாது. ரொம்ப விரும்பியும் ஓடக்கூடாது, ரொம்ப வெறுப்பாவும் அவங்களை ஒதுக்கி வச்சா அதுவும் நம்ம மனசுல பிடிச்சிக்கும் கெட்டியா. திருப்பி நம்ம நினைக்கிறோம்ல வெறுப்பாவே, அப்ப விரும்புறது ரொம்ப விரும்பி அதே நினைக்கும் போது மாட்டிக்கும். அதனால ரொம்ப விரும்பவும் கூடாது, ரொம்ப வெறுக்கவும் கூடாது. அந்த பாயிண்ட் அப்படி மீடியமா அப்படியே இருக்கணும். அப்பதான் நம்ம இன்னும் சொல்ல போனா, நான் பாயிண்ட் வந்துடுறேன், சுருக்கமா இன்னொரு வீடியோல பேசலாம். இப்போ நம்ம முக்தி அடையணும், முழுமை அடையணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், அது நியாயம்தான். ஆனா சில பேர் நம்ம முக்தி அடையுமான சந்தேகம் வந்துடும். என்ன, இந்த ஜென்மத்துல முக்தி அடையுமான சந்தேகம் வரும். அப்புறம் இன்னும் பயம் வரும், கவலை வரும். முக்தி அடையலாம் என்ன பண்றது ஒரு கவலை. நான் எதை குறிச்சுமே அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த 100% பாயிண்ட் கவலை, எதை குறிச்சு கவலையே படக்கூடாது. அந்த மாதிரி அந்த நிலைக்கு ஸ்டேஜுக்கு போயிடணும். அது 100% பாயிண்ட்.
ம். புரியுது உங்களுக்கு. அந்த பயம்னாலும் அதுலயும் 100 பயமே இல்ல. அந்த இது வேணும். அப்ப வந்து இப்போ டென்ஷன் ஆகிறோம், கோவப்படுறோமா, கவலைப்படுற மாதிரியும் கோவப்படுற மாதிரியும் குழப்பமான சூழ்நிலையும் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த உலகத்துல நீங்க பாக்குறீங்களா, எல்லாம் அப்படிதான் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப வந்து நம்ம கோபமே படக்கூடாதுங்கும் போது அதுலயும் 100 பாயிண்ட் வரணும். கோபமே படக்கூடாது. அப்ப நம்ம அது என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்குன்னா, நீ வந்து கோவப்பட மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கோ, கவலைப்பட மாட்டேன் சந்தோஷப்படுற உறுதி எடுத்துட்டு அது ஒவ்வொரு 10 நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணு, சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிட்டே இரு. அப்பதான் உனக்கு அனுபவம் ஏற்படும். அது மாதிரி கோவப்பட மாட்டேன், டென்ஷனே பட மாட்டேன், எதுக்குமே நான் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுத்துட்டு அந்த முயற்சி 10 நாளைக்கு முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்பதான் உனக்கு அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த திருப்பி அந்த முயற்சி முழுமையா முயற்சி பண்ணும் போதுதான் உனக்கு அனுபவம் கிடைக்கும். அப்பதான் நீ உனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீ போவ. ஏன்னா அந்த கோபம் வரும்போது தானே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த கோபத்தை திடீர்னு தூண்டி விடும். அந்த மாயா வந்து திடீர்னு எந்த ரூட்லயாவது வந்து நீ கோவப்படுத்துறதுக்கு டென்ஷன் ஆக்கி விடும். அந்த சந்தர்ப்பத்துலதான் நம்ம கோவப்படாம இருக்கணும். அப்ப நம்ம பயிற்சி வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். அது மாதிரி கவலை பல ரூபத்துல கவலை வந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம கவலையே பட சந்தோஷமாவே இருக்கணும்னா அப்ப எவ்வளவு பயிற்சி வேணும் நமக்கு? பயிற்சி எடுத்துட்டே இருந்தாதான் கொஞ்ச நாளைக்கு. அதே மாதிரிப்பா இப்ப ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வேலையா புறப்பட்டு போறேன். அப்ப வந்து நடக்கிற மாதிரி தெரியலப்பா, அந்த காரியம் நடக்கிற மாதிரி தெரியல, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நானும் 2-3 நாளா முயற்சி பண்றேன், நடக்கிற மாதிரி தெரியல. அப்படிங்கும்போது சுவாமி நான் தியானம் பண்றேன், என்னப்பா இவ்வளவு தடையா இருக்கு, இவ்வளவு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஒரு வழியே இல்லாம நான் வந்து அறிகுறியே இல்ல, நடக்கிறதுக்கான அறிகுறி எந்த அறிகுறி இல்லப்பான்ட்டு ஒரு மணி நேரம் தியானம் பண்றேன். ரொம்ப முயற்சி பண்ணி தியானம் பண்ணிட்டேன். நம்ம அனுபவத்தை வச்சு நான் தியானம் பண்ணணும்னா சாமி என்கிட்ட சொல்லுது, சாமி என்கிட்ட பேசுது. என்ன சொல்லுதுன்னா, ஏண்டா நீ வந்து எதை குறிச்சுமே கவலைப்படாது. அந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம், எதை குறித்துமே நீ கவலைப்படாத. நீ பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே நீ பாட்டுக்கு சந்தோஷமா, எதை பத்தியும் கவலைப்படான்ட்டாரு. அப்ப எதோ கவலை வருது, இந்த கவலைப்படாது அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னமோ கவலைகள்லாம் சிந்தனைகள்லாம் வருது. அப்போ வந்து சாமி சொல்லியிருக்கு, எதை பத்தியுமே கவலைப்படாது, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நான் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டு அதே மாதிரி நடக்காத ஒரு காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். கவலைகள் வரும், சிந்தனைகள் அதை எடுத்துக்கவே கூடாது. அறிகுறி எல்லாம் பாத்தீங்கன்னா மோசமான அறிகுறி வரும், அதையும் எடுத்துக்கூடாது, எதையுமே எடுத்துக்கூடாது. ஐயோ இப்படி வருதே, இந்த மாதிரி அறிகுறி காட்டுதே, நடக்குமோ என்னமோ தெரியலையேன்னு சந்தேகப்பட்டுட்டு குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது சரியா வரும். அதனால எதை குறிச்சுமே நீ கவலைப்படாத, சந்தோஷமா புறப்பட்டு போயிட்டே இரு, நீ பாட்டுக்கு போ அப்படின்ட்டாரு. நான் ஏன் தியானம் பண்ணிட்டேன், அவரு சும்மா இருந்து அப்படியே அந்த சிவமா மாறிட்டான். சும்மா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா சும்மா இருந்தாவே சிவம் ஆயிடுது, அவ்வளவுதான். இதை நம்பணும். அதே மாதிரி நம்ம வந்து முக்தி அடைஞ்சிருவோமா முக்தி அடைய மாட்டோமா இது மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டதுக்கிட்டு சிந்தனை பண்ணிட்டு குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது. முக்தி அடைஞ்சிருவோமா அடையுமா அதை பத்தி சிந்தனை, நீ சந்தோஷமா இரு. அதாவது என்னன்னா உன்னுடைய நீ டெத் ஆகுற அந்த செகண்ட், அது ரொம்ப முக்கியமான நேரம். சில பேர் முக்கியமான நேரம் அதிகாலை நேரம் அதெல்லாம் கிடையாது. வந்து நீ நடுநிலைமையாவே இருக்கணும். 100 பாயிண்ட் நீ வந்து அனுபவம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு முக்தி அடைஞ்சிருவோமா அடைய மாட்டோம்னு இப்படி குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது. குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் குழப்பிடும். அதனால அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம முக்தி அடைஞ்சிருவோம் அந்த நம்பிக்கையோட நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி அந்த மாதிரி முயற்சியிலேயே இருக்கணும். சில பேர் என்ன பண்ண, உதாரணம் சொல்றேன், இப்போ 4 மணிக்கு எழுந்து நல்லா தியானம் பண்ணுவாங்க. 4 மணிக்கு நல்லா தியானம் பண்ணிட்டு 5 மணிக்கு தூங்கிடுவாங்க. அப்புறம் தூங்கி கண்ணு முழிச்சுட்டு ஐயோ நம்ம தியானம் பண்ணிட்டு தூங்கிட்டோமே, தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, தூங்கிட்டோமே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன ஆகுமோ பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுன்னு கவலைப்படுவாங்க. அப்புறம் பயப்படுவாங்க, ஐயோ சாமி குத்தமாயிரும் அப்படின்னு எப்படி நினைச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அவன்தான் பயம் வந்துடும், கவலை வந்துடும், ஒரே குழப்பம் ஆயிடும், அடுத்த வேலை ஓடாது. நான் என்ன சொல்றேன்னா, கண்ணு முழிச்சிட்டியா, தூங்கிட்ட, தியானம் பண்ணிட்ட, தூங்கிட்ட, கண்ணு முழிச்சிட்ட, சரி ஓகே பரவாயில்ல, சந்தோஷமா நினைச்சிட்டு தைரியமா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு தெளிவா ஓகே அடுத்த வேலையை பார்க்கணும்னு யோசனை பண்ணி அவங்கப்பா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, 100% சந்தோஷமா இருந்தாவே மேனிஃபெஸ்ட் ஆகும். அது காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன். விசுவலைசேஷன்ங்கிறது ஈஸியா வரும். சந்தோஷமா அதுல இருந்து நிலைச்சிருந்தாவே, சந்தோஷமா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு காரியம் நினைச்சுன்னா டக்குன்னு அது எல்லாம் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் கட கட கடன்னு வந்துடும். அது நமக்கு காட்சிப்படுத்தி பார்க்க முடியும் டக்குன்னு. அப்ப வந்து அந்த காரியம் நடக்கும்.
அதை விட்டுட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, சந்தேகப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டு இப்படியே மனசு அலபாஞ்சிட்டு இருந்ததுன்னா உன்னால எந்த வேலையுமே எதுவுமே செய்ய முடியாது. எங்க போய் அப்புறம் விசுவலைசேஷன், காட்சிப்படுத்துறது, மெனிபெஸ்ட் பண்றது இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீ சந்தோஷமா இரு. அது மட்டும் என்ன சொல்ல, இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீ எப்ப தொடர்ந்து சந்தோஷமாவே இருக்கிறியோ, ஏன்னா அந்த இதுல நிலைச்சிருக்கிறியோ, உன் காரியங்கள் எல்லாம் உனக்கு தேவைகள், உன்னுடைய தேவை என்னென்ன தேவையோ உன்னுடைய காரியங்கள் எல்லாம் டக்கு டக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதோட சேர்த்து நீ திருப்தியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதையும் கொண்டுட்டு வா. எல்லாமே ஒவ்வொன்னா அப்ப திருப்தியாவே இரு. ஏன்னா எல்லாமே இருக்கு, எதுவுமே தேவையில்லை. அந்த ஒரு 10 நாளைக்கு முயற்சி பண்ணு. திருப்தியா இருக்கிறேன், நான் எல்லாமே இருக்கு, நான் நல்லா இருக்கேன், என் உடம்பு நல்லா இருக்கு, இப்படி எல்லாமே இருக்குன்ட்டு திருப்தி. எனக்கு எதுவுமே தேவை. சிவன் இருக்காரு, என் கூட சிவனே இருக்கிறாரு, நான் சிவனே அடைஞ்சிட்டேன், அடைய வேண்டியது எல்லாமே அடைஞ்சிட்டோம், சிவனே அடைஞ்சிட்டோம். அப்ப அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் திருப்தியா இருக்கிறேன்னு அதையே முயற்சி பண்ணு, ட்ரை பண்ணு. அப்ப திருப்தியா இருக்கு, ஆமா, அதை கொண்டுட்டு வா. அதே மாதிரி இன்னொன்னு கடைசியா ஒண்ணு சொல்றேன். விழிப்புணர்வுனா கடவுளை மறக்காம இருக்கிறது. நீ கடவுளை மறக்காம இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எல்லா நன்மையும் உனக்கு கிடைச்சிரும். அப்ப நீ கடவுளை மறக்காம இருக்கணும். கடவுளை மறக்காம இருக்கு தொடர்ந்து அந்த பயிற்சி நீ கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் நீ முழுமை அடைவ, முக்தி அடைவ. கடவுளை மறந்துட்டுனா எப்படி முக்தி அடைய முடியாது? பாத்துக்க, கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்ம என்ன செய்யணும், அவரு நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கறத மறக்காம இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எல்லாமே நீ ஆட்டோமேட்டிக்கா முழுமை அடைஞ்சிடும். அந்த முயற்சியில இருக்கும்போது நீ முழுமை அடைகிறது, உன்னுடைய காரியம் நடக்கிறது எல்லாம் வெற்றி தான். சரிங்களா? மாயாவை ஜெயிச்சிடலாம். மனசு கட்டுப்பாட்டுல இருக்கும், நீ பாதுகாப்பா இருப்ப, நல்லா பவரோட இருப்ப, காரியங்கள்லாம் டக்கு நடந்துட்டு இருக்கும், உனக்கே தெரியாது. ஒரு கூடவே இருக்காரு. கடவுளை எப்ப மறக்காம இருக்கிறதுனா அதான் சொல்லியிருக்கேன், விசுவாசம். மறக்காம இருக்குதா விசுவாசம். அதுதான் விழிப்புணர்வு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறதா விழிப்புணர்வு. வேற ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுருவாங்க, அதெல்லாம் கிடையாது. கடவுளை நீ மறக்காம இருக்கிறதுக்கு பேருதான் விழிப்புணர்வு. அந்த முயற்சி பண்ணிட்டே இரு. ஒருவேளை மறந்துட்டாலும் திருப்பி ஞாபகப்படுத்திக்கோ, இருக்கிறாரு, கூடவே இருக்காரு, கூட நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். உடனே மறந்துட்டுமே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. நீ மறந்து போச்சு அப்படிலாம் கிடையாது. விழிப்புணர்வா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதான். முழு முயற்சி பண்ணிட்டே இரு, அவ்வளவுதான். வேற எல்லாம் நீ இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், நிறைய பணம் சம்பாதிச்சு போலாம், அதுல எல்லாம் அது பண்ணி இது பண்ணி எல்லாம் சாதிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு தேவைக்கு எல்லாம் அவர் பார்த்துக்குவார். உன்னுடைய லட்சியம், உன் நோக்கம் எப்படி இருக்கணும், அந்த முழுமையை நோக்கி போறோம். முழுமை அடையணும், முக்தி அடையணும், மிக உயர்ந்த லாபம், மிக உயர்ந்த நிலை, அதை நோக்கி நம்ம போறோம். அதுலயே அது என்னென்ன செய்யணுமோ அதுலயே தான் போகணும். அதுதான் சொல்றேன், 100 சந்தோஷமா இருக்கணும், 100 திருப்தியா இருக்கணும், 100 அவரை மறக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ற முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சரியா? இதை மட்டுமே நம்ம கொண்டு வரணும். அவ்வளவுதான். நீ தைரியமா இருந்துட்டு எல்லா முயற்சியும் சந்தோஷமா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இரு. வேற லட்சியம் வேற எதையாவது போட்டு குழப்பிக்காத. ஏன்னா வேற எந்த விஷயத்திலயாவது போய் இறங்கிறாத. சரியா? உலகத்துல என்னென்ன நடக்குது அதெல்லாம் போய் நீ இறங்கிட்டு இருக்காத. அதே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை கண்டுக்காத. பற்றுதல் இதெல்லாம் கேளுங்க. ஒரு பற்றுதல் நீ ஏமாத்திரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும், என் பையனுக்கு மேரேஜ் ஆகணும், பேத்தி பேரன், என்ன இப்படி எத்தனையோ ஆசைகள், பற்று வச்சுக்கிறாங்க. பற்று வச்சுட்டு கடைசியில சிவனுடைய கைய அவரை விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. அந்த கவலைகள், அந்த பிரச்சனையில போறேன். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் பிரேயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும், காலை எழுந்தவுடன் என்ன செய்யணும், அது சில வேலைகளும் காலை கடன் எல்லாம் செஞ்சுக்கோ. செஞ்சுட்டு இந்த கிரியோக பயிற்சி பண்ணு. கிரியோக பயிற்சி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணிட்டு அடுத்து மெடிடேஷன், தியானம் பண்ணு. தியானம்னா சும்மா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ற, சும்மா இருக்க முயற்சி பண்ற, திருப்தியா இருக்கிற, சந்தோஷமா இருக்க, சும்மா இருக்கிற, மெடிடேஷன் பண்ற. மெடிடேஷன் அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணி முடிச்சுட்ட. மெடிடேஷன் கரெக்டா பண்ணிட்டு சும்மா இருக்கிற. ஏன்னா சும்மா இருக்கும்போது நிறைய ப்ராசஸ் நடக்குது, நல்லது நடக்குது. சரியா? அப்ப உனக்கு பவர் கிடைச்சிருது. எப்ப சும்மா இருக்கியோ, சுகமா இருக்கிறியோ, அப்ப உனக்கு பவர் கிடைச்சிருது. உடனே அடுத்தது பிரேயர் பண்ணு. கண்டிப்பா பிரார்த்தனை பண்றேன்னா உனக்கு எதெல்லாம் தேவை இருக்குது அதெல்லாம் அப்பா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடு. அதெல்லாம் சொல்லிட்டு ஒப்படைச்சு கொடுத்துரு. அதையும் மறந்துடு. அவ்வளவுதான். அடுத்த வேலைக்கு போயிடுற. பிரேயர் பண்ணிட்டு நீ அடுத்த வேலைக்கு போயிரு. என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ பாரு, எல்லாம் பல வீடியோக்களை எடுத்து பாருங்க. எப்படி சேனல்ல போயிட்டு ஒவ்வொரு வீடியோவா பாக்கணும். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு கருத்து சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பாக்கணும். சில பேர் ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க.
இல்லைங்க அப்படி இல்லைங்க. செய்யக்கூடாது. சொல்றேன், பொதுவா சொல்றேன், உங்களுக்கு சொல்லல, பொதுவா சொல்றேன். சரி. எல்லா ஒவ்வொரு வீடியோ பாருங்க, ஒவ்வொரு வீடியோ ஒரு கருத்து இருக்கும். அப்ப ஆமா நம்ம ஆமா. வந்து பிரேயர் பண்ணணும்னு சொல்றேன். பிரேயர் வீடியோவே எடுத்துக்கிட்டாவே கருத்து இல்லாம எதுவுமே இருக்காது. எல்லா மெடிடேஷன் வீடியோவே பண்ணணும். மெடிடேஷன் பண்ணிட்டு பிரேயர் பண்ணணும். சும்மா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் சரியாகுது. அதே மாதிரி அடுத்தது வந்து பிரேயர் பிரார்த்தனை கண்டிப்பா பண்ணணும். பண்ணிட்டு என்னென்ன சொல்லணுமோ அவ அப்பாட்ட மனப்பூர்வமா சொல்லிட்டு ஒப்படைச்சு கொடுத்துட்டு அதை மறந்துடணும். மறந்துட்டு பழையபடி எப்பயும் போல சந்தோஷமா நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். அடுத்து என்ன வேலைங்கிறத சிந்திக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? தைரியமா தைரியமா போல்ட்டா இருந்துகிட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம முயற்சியை வந்து தொடர்ந்து செய்யறோம். அதான். எந்த முயற்சியா இருக்கட்டும், அது எது வேணா இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன சொல்றேன், நீ உடம்பு நல்லா பாத்துக்க, உன் மனசு நல்லா சந்தோஷமா வச்சுக்கோ, திருப்தியா வச்சுக்கோ. இந்த மனசுல இந்த கவனம், போக்கஸ், அந்த கவனம்னு இருக்கு, போக்கஸ், அத வந்து கடவுளை மறக்காம இருக்கிற இருந்துகிட்டு நீ எல்லா வேலையும் செய்யி. ஒண்ணு வேண்டாம், நீ படபடப்பு பதற்றம்லாம் வேணாம். அவரை மறக்காம வச்சுட்டு ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்னென்ன வேணுமோ ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய முதல் முயற்சி, முக்கியமான முயற்சி, அவரை மறக்காம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். செக் பண்ணிக்க, சந்தோஷமா இருக்கிறோமா, திருப்தியா இருக்கிறோமா, அவரை மறக்காம இருக்கிறோமா, நம்ம பயப்படாம தைரியமா இருக்கிறோமா, குழப்பம் இல்லாம தெளிவா, குழப்பமே இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து தெளிவா இருக்கணும். அப்ப நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிட்டேன். அப்ப அது தெளிவா இருக்கிறோமா, அவ்வளவுதான். நீ தெளிவா இரு ஒவ்வொரு வார்த்தையும். இப்ப உதாரணம் நன்றி உணர்வு. நன்றி உணர்வுனா என்ன அர்த்தம்? நன்றினா நன்றி சொல்றோம், நன்றிப்பா, ரொம்ப மனப்பூர்வமா தேங்க்ஸ் சொல்றோம். ஆனா அது சாதாரண மேலோட்டம் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாரும் சொல்றதுதான் யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி உணர்வுனா அப்ப எப்பயுமே சிவன் இருக்கிறாரு. அந்த ஞானம், அந்த நாலேஜ், நான் சொல்லி கொடுத்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஞானம் ஞாபகத்திலே இருக்கணும். அவரோட நம்ம ஒன்னாதான் இணைஞ்சிருக்கிறோம். நம்மளும் சிவன் தான், நம்ம தான் சிவமே, நம்ம தான் அப்படின்ட்டு அந்த அவரை மறக்க, அப்பதான் ஈஸியா உன்னால மறக்காம இருக்க முடியும். மறக்காம இருக்கிறப்ப நீ மறக்காம இருக்கிற, நீ மறக்கவும் வேண்டாம், நீ நினைக்கவும் வேண்டாம். அதான் நன்றி உணர்வு. நம்ம சிவமாவே இருக்கிறோம். அப்ப நன்றி உணர்வோட 100 நன்றி உணர்வோட இருக்குன்னா நீ மறக்கவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். அவராவே இருக்கிற, அப்புறம் எப்படி நீ மறப்ப? நீ யார போய் நினைப்ப, யார போய் மறப்ப? ஒண்ணு நீ மறக்கவும் வேண்டாம், நீ நினைக்கவும் வேண்டாம். நீ சிவமாவே இருக்கிற. அதுதான் கடைசியா இருக்கக்கூடிய நாலேஜ். அப்ப நம்ம சும்மா இருக்கிறோம். அப்ப ரிலாக்ஸா, சும்மா அப்படியே சந்தோஷமா திருப்தியா என்ன அவரோட இருந்துகிட்டு அவர் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யி. மீதி எல்லாம் வந்து அற்புதமா, எல்லாம் ஒவ்வொரு முன்னாடி மிராக்கிள்ஸ், ஓகேவா, அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ஒரே சந்தோஷம், ஒரே சுகமா இருக்கும். அதான் சொல்றேன், இந்த வினாடி பிரசன்ட்லயும் சுகமா இருப்ப. அப்படியே இருந்துகிட்டு என்ன பண்ணுவ, அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்க. அப்ப என்ன ஆகும்? கடைசியில அப்படியே அழகா போய் செட் ஆயிருவ. முக்தி முழுமை மிக உயர்ந்த லாபம், அதுக்கு போய் செட் ஆயிருவ. ஆனா அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்றாங்க, என்ன ஆகுமோ, ஏதாவது ஒண்ணு, முக்தி அடையுமா மாட்டோமா, எப்படி இந்த மாதிரியே யோசனை பண்ணிட்டு இருந்தா அந்த 100 பாயிண்ட், நான் சொல்றதெல்லாம் 100 பாயிண்ட், அதுல வந்துட்டுனா நீ அழகா முக்தி அடைஞ்சிரும். ஒன்னும் எனக்குலாம் எந்த முக்தி அடையாம போயிருவோமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அதெல்லாம் படபடப்பு அதெல்லாம் கிடையாது. அழகா ஏன்னா நான் எதையும் நான் வெறுக்கவும் இல்ல, ரொம்ப விரும்பவும் இல்ல. அந்த மீடியமா இருக்கும் பாரு, நடுநிலை, அதுல இருக்க. அதனால சொல்றேன், நீ வந்து கடவுளை நீ நினைக்க வேண்டியது இல்ல, மறக்க வேண்டியது இல்ல, அதுவாவே இருக்கிற, ஒன்னா இணைஞ்சுதான் இருக்கிற. அந்த இதுல இருந்துக்கோ, அதுல தெளிவாரு, நல்லா ஃபீல் பண்ணு, சிவனை ஃபீல் பண்ணு. அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த கிரியயோக பயிற்சி பண்ணி பாருங்க. அப்ப நீங்க நல்லா சிவனை உணர முடியும். இந்த பவர் இருக்கிறதே தெரியும். கிரியயோக பயிற்சி அதை பண்ணி பாருங்க. அதை நிறைய பேர் அலட்சியப்படுத்துறாங்க. எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க, ஈஸியான பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க, அதை அலட்சியப்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்ப ஒரு மூலிகை கண்டுபிடிச்சிருக்கேன், மூலிகை. அந்த மூலிகை ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டா போதும், அப்படியே சிவனை நீ நல்லா ஃபீல் பண்ணலாம், உணரலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. நீ உனக்கு முக்தி முழுமை, அந்த மிக உயர்ந்த நிலை கேரண்டியா கன்ஃபார்ம்டு. அந்த இதுல நீ இருக்கும்போது கன்ஃபார்மா இருக்கும். ஒன்னும் நீங்க பயிற்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம், இல்ல மூலிகை 2 நாளைக்கு சாப்பிட்டாவே தெரிஞ்சுக்கலாம். அவர் நல்லா ஃபீல் பண்ணலாம். அதுதான் சொல்றேன். ஆனா அதையும் மக்கள் யாருமே கண்டுக்கல. அது என்னன்னு தெரியல. அது நம்ம சொல்ல வேண்டியது கடமை. அதுக்கு மேல அவங்க விருப்பம் தான். யாரையும் உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு சொல்றதை எடுத்துக்கோண்டா. நான் வந்து ஒண்ணு புரிஞ்சுங்க, நான் யாரையுமே கட்டாயப்படுத்துறது இல்ல. எந்த விஷயமும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்துறதே கிடையாது. அது நிறைய பேருக்கு புரிய முடியும், சில பேருக்கு. யாரையும் நான் கட்டாயப்படுத்தல. நான் சொல்ல வேண்டியது கடமை. அவங்க விரும்பி நெருங்கி வரும்போது அவங்க நல்ல பலன், பெனிஃபிட் அடையறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு அமௌண்ட் காணிக்க கொடுத்தாங்க.
இப்ப வந்து 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்குறாங்க. எனக்கு புரியுது உனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களா, இப்ப அவங்க நிறைய ஒரு ஒரு அது எல்லாமே சந்தோஷம், வருமானம், என்ன இன்கம் எல்லாமே அதிகமாகி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல எல்லாமே அதிகமாகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வருமானம் வருது, எல்லாம் திருப்தியா இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க முதல்ல கொடுத்ததை விட இப்ப 3 மடங்கு கொடுக்குறாங்க. சரியா? அந்த மாதிரி அவங்களா நம்ம கேட்கல 3 மடங்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. 3 மடங்கு கொடுக்குறாங்க, அவங்களா கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனால நெருங்கி வரும்போது நெருங்கி வந்து என்னங்கும் போதுதான் அது என்ன பெனிஃபிட் கிடைக்கும். அதை விட்டுட்டு சில பேரு என்ன செய்யறது சொல்லுங்க 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 கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க அந்த இது ஃபாலோ பண்ணி வர மாட்டாங்க. என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணி வராம சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லியாச்சு, நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. அது எடுத்துக்க. இப்ப வந்து மூலிகைன்னா அந்த மூலிகை சாப்பிட்டு பார்க்கலாம் 2 நாளைக்குன்னு வரணும். அந்த பயிற்சியா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கே வரமாட்டாங்க. அந்த பயிற்சி என்ன, இந்த கிரியா யோகம் பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வர மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க வர்றதுக்கே 2 வருஷம் ஆகுது. இந்த பயிற்சியை பத்தி நீங்க சொல்லு, உங்களுக்கு அனுப்பிச்சுட்டே தான் இருந்தா நான் 2 வருஷம் கழிச்சு இந்த பயிற்சி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப நாம என்ன பண்ண முடியும்? ஓகேவா? தேங்க்யூ பிரதர். நன்றி நன்றி. தேங்க்யூ. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக், மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நண்பர்களே, உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க. ஒரு கமெண்ட் போடலாம், 2 கமெண்ட் கூட போடலாம். சூப்பர் தேங்க்யூ ஐயா அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட், உங்களுக்கு எது தெரியுதோ அந்த ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. எதுவுமே தெரியலன்னா ஒரு 4 பூ போட்டு விடுங்க. 4 பூவு அல்லது 5 பூ போட்டு விடுங்க. ஓகேவா? பிரியமான, மிகவும் பிரியமான நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த கிரியா யோக பயிற்சி அதாவது தீட்சை எடுத்துக்காதவங்க இந்த திரையில் காட்டப்பட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு வீடியோ இருக்குது. அதாவது கடந்த வாரம் போட்ட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட். அப்புறம் நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே முக்கியமான வீடியோலாம் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.